முட்டை பிரியாணி பண்ண போகிறேன். இதுக்கு பாஸ்மதி ரைஸு இந்த கப்புக்கு 3/4 கப் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 200 கிராமும் கொஞ்சம் கூட வரும், 250 கிராம் வரும். இது நல்ல கழுவி ஊற வச்சுருக்கேன். நல்ல பெரிய ஸ்பூனுக்கு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் வந்து 4 முட்டை வேக வச்சு கீறி வச்சுருக்கேன். முட்டை பிரியாணி பண்ண போகிறேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு. ஏலக்காய் வந்து விருப்பம் இருந்தால் போட்டுவிடுங்க, இல்லைன்னா வேணாம். சார் பிடிக்காதவங்க போட மாட்டாங்க. பிரிஞ்சி இலை எல்லாம் பொரியட்டும். சின்ன வெங்காயம் தூக்கி வச்சுருக்கேன். பெரிய தக்காளி 2 தக்காளி, இஞ்சி பூண்டு அரைக்கணும் தான், 2 மிளகாய், லெமன் வச்சுருக்கேன். இந்த சின்ன வெங்காயம் போட்டு பிரியாணி வைக்கல ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வித்தியாசமான முறையில் இந்த மாதிரி வச்சு பாருங்கள். சின்ன வெங்காயத்தை போட்டுருவேன். நல்லா வதக்கணும். பெரிய பல்லாரி வெங்காயத்தை விட இந்த வெங்காயம் வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. நான் வச்சு பார்த்ததுனால திரும்ப வைக்கிறேன்னா. நல்லா வதக்கிடும். தக்காளி அதில் கலந்துக்கலாம். நான் குக்கர்லேயே வைக்கிறேன். உங்களுக்கு குழைய வேணால் குழைய வச்சுக்கிடலாம், தண்ணி கூட வைக்கணும். மற்றபடி ஒரே இது தான். விதையாக இருக்கணும்னா கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிடணும் தண்ணியை. நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு மிளகு சீரகம் லேசாக குறவரன்னு தட்டி எடுத்துக்கிடுதேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிடலாம். இந்த மிளகு சீரகம் கலந்தோம்ல, அதையும் கலந்துக்கிடணும். நல்லா வதக்கட்டணும். இதில் கரம் மசாலா சின்ன ஸ்பூன் 1 ஸ்பூன். இது கொஞ்சமாக இருக்கிறது வந்து வீட்டில் வறுத்து தெரிஞ்ச எல்லா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாம் ஒரு பிஞ்சு அளவு தான் போடணும். அதையும் கலந்துக்கலாம். அது கூட மஞ்சள் சின்ன ஸ்பூனுக்கு 1/2 ஸ்பூன், சின்ன ஸ்பூனுக்கு 3/4 ஸ்பூன் மல்லிப்பொடி, அதே மாதிரி 1/2 ஸ்பூன் காரப்பொடி. ஏன்னா காரம் இதை இருக்குது, மிளகு சேர்த்துருக்கோம், 2 மிளகாய் சேர்த்துருக்கோம். அதனால் அதை கலந்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். எல்லாம் கலந்து மசாலாவும் நல்லா வேகட்டும். இது வந்து பிரியாணி மசாலா 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். எந்த பிராண்டுனாலும் எடுத்துக்கலாம். நான் சக்தி எடுத்திருக்கேன். வதக்கும் போதே அவ்வளோ வாசனை வருது. நல்லா வதங்கட்டும். தயிர் ஊற்றிக்கிட்டு கொஞ்சமாக 1 ஸ்பூன் தான் இருக்கும் தயிர். லெமன் 1/2 லெமன் எது நீக்கிட்டு அதை ஊற்றிக்கிடுவேன். அதையும் கலந்துக்கிடும். இப்போ வந்து புதினாவும் 2 மல்லித்தலை ஜாஸ்தி இல்லை, வாழைநாள் இருக்க, அதாவது கம்மியாக போட்டிருக்கேன். அதையும் கலந்து நல்லா கலந்து விட்டுறணும். இதுக்கு 3/4 கப் தான் நான் அரிசி எடுத்தேன். அதே கப்பை தண்ணி ஊற்றிடுறேன். 1 அதே 3/4 கப் தான். 2 கப்பு ஊற்றிருக்கேனே. 1க்கு 2.5 ஊற்றலாம். நான் ஊற்றலை. எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். தேவையான அளவு கல் உப்பு கலந்துக்கலாம். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிட்டு நுரை பூட்டி வரவும் நம்ம இப்போ அரிசியை வந்து அதில் கலந்துடலாம். 1/2 மணி நேரம் அரிசி ஊற வச்ச அரிசியை அதில் கலந்துடணும். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். மஞ்சளும் லைட்டாக காரப்பொடி கலந்துருக்கேன். லேசாக கலந்துக்கிடணும். இப்போ வேக வச்ச முட்டையை அதில் கலந்துக்கிடலாம். லேசாக பிரட்டி எடுத்துக்கிடணும் இந்த எண்ணெயில். அவ்வளோதான். இது வேறு ஒன்றும் இல்லை. இதில் கலந்துக்கிட்டு போட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்.
அதில் காரம் எல்லாமே ஏற்கனவே உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். இந்த முட்டையை அந்த பிரியாணியில் உள்ளே கலந்துடலாம். உள்ளே ஒன்று ஒன்றா இறக்கி விட்டுடலாம். அவ்வளோதான். இப்போ குக்கர் மூடி போட்டிருந்தேன். குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் வர அளவு வச்சுருந்தேன். குக்கரு விசில் எடுத்துடலாம். அப்படி இருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்குது. மேலே தான் நம்ம நெய் விட போகிறோம். ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். அவ்வளோதான். போட்டு இதுக்கு மேலே கருவேப்பிலை மல்லித்தலையை போட்டுடணும். முட்டை பிரியாணி குக்கரில் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோவும் பாருங்கள். அடி பிடிக்காமல் அழகாக வந்துருக்கு பாருங்கள்.